நான் பயத்துடனும் நடுக்கத்துடனும் என் மனவறையில் அமர்ந்திருந்தேன். முதல் இரவு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது ஒரு இயல்பான பயம்தான். ஆனால் நான் சற்று அதிகமாகவே பயந்திருந்தேன். இதற்கு காரணம் என் கணவரின் கரடுமுரடான மனநிலைதான். திருமணத்திற்கு முன்பு அவர் என்னிடம் தொலைபேசியில் பேசியபோது அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை நொறுங்கச் செய்துவிட்டன. திருமணத்தை பற்றி நான் பல கனவுகளை சுமந்திருந்தேன். ஆனால் ராகுல் பேசிய ஒரே ஒரு வார்த்தை என் கனவுகளை எல்லாம் குலைத்து விட்டது. நான் மிதமான நிறம் கொண்டவள். மிகவும் வெளுப்பாகவும் இல்லை, கருப்பாகவும் இல்லை. ஒரு அழகான பாதாம் நிறம். அகன்ற கண்கள், நீண்ட மூக்கு இவை என்னை கவர்ச்சியாக காட்டின. இருப்பினும் ஒவ்வொரு மணமகனும் எங்களுக்கு வெளுப்பான பெண் வேண்டும் என்று கூறி என் வரன்கள் அனைத்தும் தள்ளி போயின. இதை கேட்டு கேட்டு என் மனம் நொந்து போனது. இப்படியே என் வயது 25 எட்டியது. எங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு 18 முதல் 20 வயதிற்குள் திருமணம் முடிந்துவிடும். என் கூட இருந்த எல்லா பெண்களுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. என் உறவினர்கள் என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். அது என் மனதை இன்னும் காயப்படுத்தியது. என் இறைவனிடம் அழுது அழுது பிரார்த்தனை செய்தேன். என் தலையெழுத்தில் என் கணவன் இல்லையா என்று. அப்போது என் இறைவனுக்கு என் மீது கருணை வந்தது போல ராகுல் குடும்பத்திலிருந்து எனக்கு வரன் வந்தது. ராகுலின் அம்மாவும் சகோதரிகளும் முதல் பார்வையிலேயே என்னை பிடித்துவிட்டது என்றார்கள். அவர்களுக்கு அவ்வளவு அழகான மருமகள் கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். என் வருங்கால மாமியார், இந்த காலத்தில் இவ்வளவு அப்பாவியான குடும்ப பாங்கான பெண்கள் எங்கே கிடைக்கிறார்கள்? நான் என் மகனுக்காக பல நாட்களாக பெண் தேடினேன். ஆனால் நான் பார்த்த பெண்கள் அனைவரும் நவநாகரிகமாகவும் துணிச்சலான கருத்துக்களை கொண்டவர்களாகவும் இருந்தனர். எனக்கு அத்தகைய மருமகள் வேண்டாம். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டு என் விருப்பப்படி ஒரு மருமகளை கொடுத்து விட்டார் என்றார். என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். முதல் நாளிலேயே சகுனமாக 500 ரூபாயை என் மடியில் வைத்தார். இந்த உறவு என் மனதிற்கு பிடித்திருந்தது. நான் ராகுலின் புகைப்படத்தை பார்த்தேன். அவர் வலிமையான அழகான இளைஞனாக இருந்தார். அவரது புகைப்படத்தை பார்த்ததுமே என் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. என் அம்மா என் சம்மதத்தை கேட்டபோது நான் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தேன். ராகுல் படித்த அழகான இளைஞன். எந்த பெண்ணின் கனவாகவும் அவன் இருக்கலாம். என் மாமியார் என்னை பிடித்து போனதால் 1 மாதத்திற்குள் என்னை மருமகளாக அழைத்து செல்வதாக கூறிவிட்டு சென்றார். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. அப்போது எனக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. நான் ஹலோ என்றபோது மறுமுனையிலிருந்து ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. நான் அந்த குரலின் வசீகரத்தில் தொலைந்து போனேன். என் இதயம் ஒரு அறியாத தாளத்தில் துடித்தது. ராகுலின் ஞாபகம் வந்தது. இது ராகுல் தான் என்று என் மனம் சொன்னது. அது உண்மையாக இருந்தது. தொலைபேசியில் பேசியது வேறு யாரும் அல்ல, ராகுல் தான். அவரது கம்பீரமான மந்திரமான குரலில், அனிதா, உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்றார். படபடக்கும் இதயத்துடன் நான் சரி என்றேன். ராகுல் பேசினார். பாருங்கள் அனிதா, இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் என் அம்மாவிடம் சொல்லி பார்த்து விட்டேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. நான் பலமுறை மறுத்தும் அவர் செத்து விடுவேன் என்று பயமுறுத்தினார். இதன் காரணமாகத்தான் நான் இந்த உறவை வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் நான் என் கடைசி முயற்சியை செய்ய விரும்புகிறேன். நீங்களே இந்த உறவை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். நான் உங்களை திருமணம் செய்ய விரும்பவில்லை. நீங்கள் எனக்கு ஏற்ற பெண் இல்லை. எனக்கு இது போன்ற குடும்ப பாங்கான அப்பாவி பெண் வேண்டாம். என்னுடன் தோளோடு தோள் நின்று நடக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு வேண்டும் என்றார். ராகுல் பேசியதை கேட்டதும் என் இதயம் நொறுங்கி போனது. நான் அவரை பற்றி எண்ணற்ற கனவுகளை கண்டிருந்தேன். ஆனால் அவரது ஒரு வார்த்தை அனைத்தையும் அழித்து விட்டது. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. மீண்டும் தொலைபேசியில் குரல் கேட்டது. அனிதா, நான் சொல்வதை கேட்கிறீர்கள் தானே? இந்த உறவை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் மறுத்தால் என் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது என்றார். நடுங்கும் குரலில் நான் சொன்னேன், நான் மறுக்க முடியாது. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. நான் எப்படி மறுக்க முடியும்? நீங்கள் ஒரு ஆண், எதையும் செய்ய முடியும். நீங்கள் இந்த உறவை மறுக்க முடியாமல் இருக்கும்போது நான் ஒரு பெண்ணாக, ஒரு பலவீனமான குடும்ப பாங்கான பெண்ணாக எப்படி இந்த உறவை வேண்டாம் என்று சொல்வது? எங்கள் வீட்டில் திருமணத்தை பற்றி ஆமாம் அல்லது வேண்டாம் என்று சொல்ல பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பெற்றோர்கள் ஒருமுறை ஒரு வரனை முடிவெடுத்து விட்டால் பெண் அவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. மன்னிக்கவும். உங்களுக்கு இந்த உறவு பிடிக்கவில்லை என்றால் நீங்களே மறுத்துவிடலாம். இதை சொல்லிவிட்டு நான் அழைப்பை துண்டித்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் ஒளிந்தது. இப்போது இந்த திருமணம் நடக்காது என்று எனக்கு தெரியும். ராகுலுக்கு விருப்பமில்லை. அதனால் அவர் திருமணத்தை மறுத்து விடுவார். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன.
திருமணம் நெருங்க நெருங்க இப்போது திருமணம் நடக்காது என்ற நம்பிக்கை உறுதியானது. ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருந்தது. ராகுலுக்கு என்னை பிடிக்காது. என் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த பதற்றத்திலும் குழப்பத்திலும் நான் ராகுலின் மணப்பெண்ணானேன். இப்போது அவரது அறையில் அமர்ந்து அவர் வருவதற்காக காத்திருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் மிகவும் பயந்திருந்தேன். ஏனென்றால் ராகுலுக்கு என்னை பிடிக்காது. அவர் என்னிடம் எப்படி நடந்து கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இந்த எண்ணங்களில் மூழ்கி இருந்தபோது யாரோ வருவது போல ஒரு சத்தம் கேட்டது. நான் என் முகத்திரையை இன்னும் சற்று தாழ்த்தி அமர்ந்து கொண்டேன். உள்ளே வந்தவர் அறையின் கதவை உள்ளே பூட்டி மெதுவாக நடந்து வந்து என் முன்னால் கட்டிலில் அமர்ந்தார். என் இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது. ராகுலின் கோபத்திற்கு என்னை நானே தயார்படுத்திக் கொண்டேன். ஆனால் அவரது செயல் என் இதயத்தை திடுக்கிடச் செய்தது. அவர் என் மடியில் இருந்த கைகளை எடுத்து அடுத்த நொடியே தனது உதடுகளால் முத்தமிட்டார். அவரது இந்த செயலால் நான் ஆச்சரியமடைந்தேன். ராகுலிடமிருந்து இவ்வளவு அவசரத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. எது எப்படியோ ராகுல் என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். கைகளில் இருந்து ராகுலின் கைகள் இப்போது என் தோள்களை நோக்கி நகர்ந்தன. அவரது தொடுதலில் ஒரு மயக்கம் இருந்தது. அது என் நரம்புகள் முழுவதும் பரவியது. திடீரென ராகுல் என் இடுப்பை பிடித்து என்னை அவரிடம் இழுத்து கொண்டார். அவரது இந்த அவசரம் என்னை குழப்பியது. திருமணம் வேண்டாம் என்று கூறியவர் இப்போது இவ்வளவு அவசரம் காட்டுகிறாரே. அவர் என் முகத்திரையை கூட தூக்கவில்லை. முகப்பார்வைக்கான பரிசையும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்னிடம் நெருங்கத் தொடங்கினார். அவர் இடுப்பை பிடித்து என்னை அவரிடம் மிகவும் நெருக்கமாக இழுத்து கொண்டார். அவரது கைகள் என் உடல் மீது துணிச்சலாக தடவின. நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தது. திருமணத்தின் முதல் இரவு. இது ஒரு புதிய அனுபவம். நான் இதற்கு இவ்வளவு சீக்கிரம் தயாராகவில்லை. ராகுல் என்னிடம் முதலில் பேச வேண்டும். என்னை இயல்பாக்க வேண்டும். அதன் பிறகுதான் என்னிடம் நெருங்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் அவரது பிடியிலிருந்து திமிர ஆரம்பித்தேன். அப்போது ராகுல் என் இடுப்பில் தனது விரல்களால் மிகவும் அழுத்தி பிடித்தார். அதனால் நான் வலியில் முனகினேன். நான் திடீரென வலியுடன் திமிரி ராகுலை பார்த்தேன். என் முகத்தில் இன்னும் முகத்திரை இருந்தது. அறையின் மங்கலான வெளிச்சத்தில் கூட என்னால் ராகுலை கண்டறிய முடியும். ஆனால் என் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த நபர் ராகுல் இல்லை. ராகுல் வலிமையான திடமான உடல் அமைப்பு கொண்டவர். ஆனால் என் முன்னால் அமர்ந்திருந்த இந்த இளைஞன் மெலிந்தவனாகவும் சற்று இளையவனாகவும் இருந்தான். நான் வேகமாக என் முகத்திரையை அகற்றி பார்த்தேன். என் உயிர் போய்விட்டது. ஏனென்றால் என் முன்னால் அமர்ந்திருப்பது வேறு யாருமல்ல, என் சிறிய மைத்துனர் ரோஹித் தான். நான் கோபத்துடன் நடுங்கிக் கொண்டே, ரோஹித், இங்கே என்ன செய்கிறாய்? நீ செய்த இந்த முட்டாள்தனமான செயலுக்கு வெட்கப்பட வேண்டும். என் அறைக்கு நீ வந்திருக்க கூடாது என்றேன். என் பேச்சை கேட்டு ரோஹித் உரக்க சிரித்தான். நான் உங்களுடன் ஒரு வேடிக்கையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். பாருங்கள், என் கேலிக்கூத்தில் நான் முழுமையாக வெற்றி பெற்றேன். நான் அன்னியிடம் வேடிக்கை செய்வேன். அவருக்கு தெரியாது என்று சொன்னேன். பாருங்கள், நான் ரோஹித் என்று உங்களுக்கு தெரியவே இல்லை என்றான். நான் திகைத்து போனேன். அவன் என்னுடன் செய்த இந்த செயல்கள் ஒருபோதும் வேடிக்கை அல்ல. அவன் என் கைகளை முத்தமிட்டிருந்தான். என் உடல் மீது வெட்கமின்றி தடவியிருந்தான். என் உதடுகளை கூட தொட்டிருந்தான். இதையெல்லாம் நினைத்து என் ரத்தம் குதித்தது. கோபத்தால் என் நிலைமை மோசமானது. ராகுல் தனது சிறிய தம்பியிடம் இந்த முட்டாள்தனமான வேடிக்கைக்கு அனுமதி கொடுத்தது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. நான் கோபத்துடன் சொன்னேன், ரோஹித், இதெல்லாம் உன் வயதிற்கு அழகல்ல. நீ இன்னும் மிகவும் சிறியவன். உன் வரம்பில் இரு. இனிமேல் என்னுடன் இது போன்ற வேடிக்கை செய்யாதே. இப்போதே இங்கிருந்து போ என்றேன். ரோஹித் சிரித்துக்கொண்டே அறையிலிருந்து வெளியேறினார். நான் என் தலையை பிடித்து அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து ராகுல் அறைக்குள் வந்தார். என் முகத்தில் இப்போது முகத்திரை இல்லை. நான் கட்டிலில் காலை தொங்கவிட்டுவிட்டு என் தலையை என் கைகளில் வைத்து அமர்ந்திருந்தேன். என் இந்த நிலையை பார்த்து அவர் சில நொடிகள் திகைத்து போனார். என் அருகில் வந்து என் கைகளில் ஒரு பெட்டியை கொடுத்தார். தனது உடைகளை மாற்ற ஆரம்பித்தார். அவர் அதே கோபமான வெறுப்பான மனநிலையில் இருந்தார். நான் எதிர்பார்த்தது போலவே. நானும் உள்ளுக்குள் கோபத்தால் நிறைந்திருந்தேன். நான் உங்களிடம் பேச வேண்டும் என்றேன். திருமணத்தின் முதல் இரவில் ஒரு மணப்பெண்ணிடமிருந்து இது போன்ற வார்த்தைகள் கேட்டு அவரும் ஆச்சரியப்பட்டார். அவர், சொல்லுங்கள், என்ன பேச வேண்டும் என்றார். நானும், நீங்கள் ஏன் உங்கள் தம்பி ரோஹித்தை இந்த அறைக்கு அனுப்பினீர்கள்? அவன் இப்போது என்னுடன் என்ன முட்டாள்தனமான வேடிக்கை செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா என்றேன். என் பேச்சை கேட்டு ராகுலின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. என்ன சொல்கிறீர்கள்? நான் ஏன் ரோஹித்தை உங்கள் அறைக்கு அனுப்புவேன் என்றார். ரோஹித் வந்தான். அவன் உங்களிடமிருந்து அனுமதி வாங்கித்தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்றான் என்றேன்.
அவர் கோபமாக, ரோஹித் என்னிடம் அன்னையிடம் வேடிக்கை செய்யலாமா என்று கேட்டான். நானும் சிரித்துக்கொண்டே ஆமாம் செய்யலாம் என்றேன். ஆனால் அவன் உங்கள் அறைக்கு வந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்வான் என்று எனக்கு தெரியாது என்றார். ராகுலின் முகத்தில் கோபத்தின் அறிகுறிகள் தோன்றின. ரோஹித் ராகுலை முட்டாளாக்கி என்னுடன் இந்த முட்டாள்தனமான வேடிக்கையை செய்திருக்கிறான் என்று எனக்கு புரிந்தது. இந்த வீட்டின் சூழ்நிலை கெட்டுப்போக நான் விரும்பவில்லை. அதனால் ரோஹித் ஒரு குழந்தை. அவனை மெதுவாக பேசி சரியான பாதையில் கொண்டு வருவேன் என்று நினைத்தேன். நான் அவரிடம் முழு உண்மையையும் சொல்லாமல், ஆமாம், அவன் வந்தான். அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு விசித்திரமான சத்தங்களை எழுப்பி என்னை பயமுறுத்தினான் என்றேன். என் பேச்சை கேட்டு அவர் சற்று நிம்மதியடைந்தார். ராகுல் உடையை மாற்றிவிட்டு கட்டிலில் அமர்ந்தார். ராகுல் என்னிடம், பாருங்கள் அனிதா, நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என் விருப்பம் இல்லை, என் அம்மாவின் சகோதரிகளின் விருப்பம். எனவே என் இதயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாததால் இப்போதைக்கு என்னால் எந்த திருமண உறவையும் தொடங்க முடியாது. உடையை மாற்றிக்கொண்டு நிம்மதியாக உறங்குங்கள் என்றார். ராகுலின் இந்த நடத்தை என் இதயத்தை நொறுக்கிவிட்டது. சரி, நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை ஏமாற்றவில்லை. அவர் ஏற்கனவே என்னிடம் மறுப்பு தெரிவித்திருந்தார். பிறகு எப்படி நான் அவர் மீது குற்றம் சொல்ல முடியும்? நான் அமைதியாக எழுந்து உடையை மாற்றிவிட்டு ராகுலுக்கு அருகில் படுத்துக்கொண்டேன். நான் அருகில் படுத்திருப்பதைக் கண்ட அவர் உடனே எழுந்து அமர்ந்தார். நான் சோஃபாவில் படுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கட்டிலில் நிம்மதியாக படுத்துக் கொள்ளுங்கள் என்றார். நானும், உங்களுக்கு என்னுடன் எந்த உறவையும் ஏற்படுத்த விருப்பமில்லை என்றால் கவலையில்லாமல் படுத்து தூங்குங்கள். ஒரு பெண்ணான எனக்கு உங்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் ஒரு ஆணான நீங்கள் ஏன் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்றேன். என் பேச்சை கேட்டு அவர் அமைதியாக படுத்துக்கொண்டார். கொஞ்சம் நேரத்தில் திருமண சடங்குகளால் களைத்து போயிருந்த நாங்கள் இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம். என் திருமணத்தின் முதல் காலை எனக்கு ஒருபோதும் பிரகாசமாக தோன்றவில்லை. இருப்பினும் என் மாமியாரும் என் நாத்தனாரும் என்னை மிகவும் நன்றாக வரவேற்றனர். என் மாமியாரும் என் சிறிய நாத்தனாரும் என்னை கண்டது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமணமான புதிதில் அவர்கள் என்னை மிகவும் மரியாதையாக நடத்தினர். என் மைத்துனர் ரோஹித் எப்போதும் அண்ணி அண்ணி என்று என் பின்னால் சுற்றி கொண்டிருந்தான். அந்த இரவில் அவன் செய்த செயலை நான் மனப்பூர்வமாக மன்னித்து விட்டேன். ஏனெனில் அவன் ஒரு குழந்தைதான். அதனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் கணவனை தவிர என் மாமியார் வீட்டில் எனக்கு யாரிடமும் எந்த புகாரும் இல்லை. அவர் திருமணமான 3வது நாளிலேயே அலுவலகம் செல்ல தொடங்கிவிட்டார். என்னிடம் பேச மாட்டார். என்னுடன் நேரம் செலவிட மாட்டார். இரவு 10-11 மணிக்கு அறைக்கு வருவார். அமைதியாக என்னை பார்த்து ஒரு பக்கம் திரும்பி படுத்து விடுவார். நான் அவரிடம் பேச விரும்பினேன். நான் இங்கே இருக்கின்றேன் என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பினேன். ஆனால் அவருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை. எனக்கு ராகுலுக்கு என்ன பிரச்சனை என்று புரியவில்லை. அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரா? என்னதான் காரணம்? நான் ஒரு இளம்பெண். எனக்கும் உணர்ச்சிகள் இருந்தன. என் கணவன் என்னை தன் கைகளில் அணைத்து தன் அன்பையும் தான் உடன் இருப்பதையும் உணரச் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் உணர்வுகள் என் கணவனின் அருகாமைக்காக துடித்தன. ஆனால் அந்த இரக்கமற்ற கொடூரமான மனிதனுக்கு என் உணர்வுகள் குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அன்று காலையிலும் ராகுல் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தார். குளித்துவிட்டு வந்தபோது வெறும் துண்டால் மட்டுமே இடுப்பை சுற்றியிருந்தார். அவரது வலிமையான ஆரோக்கியமான உடலை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. ஒருமுறை என் கண்கள் அவர் மீது பதிந்தன. பின்னர் நகர மறுத்துவிட்டன. நான் மயங்கிய கண்களுடன் ராகுலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னை அவர் அப்படி பார்ப்பதை உணர்ந்ததும் ராகுல் சற்றென்று ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டார். அனிதா, என்னை பார்ப்பதை நிறுத்து. ஏன் ஒரு 3ஆம் தர பெண்ணைப் போல என்னை கூர்ந்து பார்க்கிறாய் என்றார். அவரது பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் கோபத்துடன், நான் தெருவில் போகும் ஒரு சாதாரண பெண் இல்லை. நான் உங்கள் மனைவி. உங்களை பார்ப்பதற்கும் உங்களை ரசிப்பதற்கும் உங்களுக்கு அருகில் வருவதற்கும் எனக்கு எல்லா உரிமைகளும் உள்ளன. நீங்கள் எப்படி என்னிடம் இப்படி பேசலாம் என்றேன். இதை சொல்லிக்கொண்டே நான் ராகுலுக்கு மிக அருகில் சென்று அவரது சட்டையின் பொத்தான்களை என் கைகளால் போட ஆரம்பித்தேன். மெதுவாக என் கைகள் அவரது அகன்ற மார்பில் உணர்வின்றி ஊர்ந்து சென்றன. எனது இந்த செயலால் ராகுலின் இதய துடிப்பு வேகமாகியது. அதை என்னால் எளிதாக கேட்க முடிந்தது. அடுத்த நொடியே நான் என் தலையை ராகுலின் அகன்ற மார்பில் வைத்துக் கொண்டேன். என் கைகளை அவரது இடுப்பை சுற்றி போட்டு, ராகுல், ஏன் என்னை துன்புறுத்துகின்றீர்கள்? நான் உங்கள் மனைவி. உங்கள் அருகாமைக்காக என் மனம் இயங்குகிறது. எனக்கு உணர்வுகள் உள்ளன. அவை உங்கள் கைகளில் வர துடிக்கின்றன. ஏன் என்னிடமிருந்து இவ்வளவு தூரமாக இருக்கின்றீர்கள்? ஏன் இந்த அழகான நாட்களை வீணடிக்கின்றீர்கள் என்று மயக்கமான குரலில் கேட்டேன். நான் ராகுலின் மார்பில் சார்ந்து அவரிடம் முறையிட்டு கொண்டிருந்தேன்.
இத்தனை நாளாக ராகுல் இருந்த அலட்சியம் என்னுள் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி இருந்தது. இன்று அந்த அமைதியின்மை தானாகவே வெளியேறியது. அப்போது திடீரென என் இடுப்பில் ராகுலின் கைகளின் பிடி இறுகுவதை உணர்ந்தேன். அவர் என்னை அவரிடம் இழுத்து அணைத்துக் கொண்டார். அவரது மூச்சின் சூட்டை என்னால் உணர முடிந்தது. அவரது மூச்சின் சூட்டில் நான் உருகிப் போனேன். இந்த பலவீனமான தருணங்கள் எந்த ஒரு ஆணையும் திசை திருப்பலாம். அதிலும் ராகுல் என் கணவர். எப்படி இந்த மென்மையான தருணங்களின் பிடியிலிருந்து தப்ப முடியும்? ராகுல் என்னிடம் நெருக்கம் காட்டினார். ஆனால் அடுத்த நொடியே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் என்னை வலுவாக கட்டிலின் மீது தள்ளினார். அவரது மூச்சுக்கள் வேகமாக ஓடின. அவர் தலையை பிடித்துக்கொண்டு அதே கட்டிலில் அமர்ந்தார். தயவு செய்து அனிதா, எனக்கு அருகில் வராதீர்கள். என்னை தூண்ட முயற்சிக்காதீர்கள். நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கவில்லை. என்னால் உங்களுடன் ஒரு உறவை ஏற்படுத்த முடியாது. இது ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்று கோபத்துடன் தனது ஃபேண்டை அவசரமாக போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். நான் அவரை ஆச்சரியத்துடன் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தேன். இன்று ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. அவர் சொன்னதெல்லாம் பொய். நான் அவருக்கு பிடிக்கவில்லை என்பது முற்றிலும் பொய். நான் அவருக்கு பிடிக்காமல் இருந்திருந்தால் அவர் என்னை அருகில் வர அனுமதித்திருக்க மாட்டார். இந்த பலவீனமான தருணங்களில் என் அன்பின் பிடியிலிருந்து அவர் தப்பி இருக்க மாட்டார். இதற்கு முன்பு பலமுறை நான் அவரது கண்களில் எனக்காக ஏங்கிய உணர்வுகளை கண்டேன். அவர் எனக்கு அருகில் வர விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் ஏதோ ஒன்று அவரை என்னிடம் வருவதிலிருந்து தடுத்தது. பலமுறை இரவில் ராகுல் தூங்காமல் ஒருபுறம் திரும்பி படுத்துக் கொண்டிருப்பதை கண்டேன். இரவில் அவர் என் அருகில் வந்து அமைதியாக என் அருகாமையை உணர்ந்தார். நான் விழித்திருந்தாலும் தூங்குவது போல் நடித்தேன். அவரது மூச்சை உணர்ந்தேன். அவர் என்னை தொட விரும்பினார். எனக்கு அருகில் வர முயற்சி செய்தார். ஆனால் ஏதோ ஒன்று அவரை என்னிடம் வரவிடவில்லை. பலமுறை அவர் மிகவும் அமைதியற்று வெளியே பால்கனியில் சென்று நீண்ட நேரம் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தார். சிகரெட் மீது சிகரெட்டாக பிடித்து கொண்டிருந்தார். நான் ஏன் அவரது மனநிலை இப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். என் மைத்துனர் ரோஹித் மற்றும் ராகுலுக்கு இடையே நிலத்துக்கும் வானத்துக்கும் உள்ள வேறுபாடு இருந்தது. ராகுல் மிகவும் அமைதியான சீரியஸான ஆள். ரோஹித் மிகவும் சுறுசுறுப்பான குறும்புக்கார விளையாட்டு மனம் கொண்ட பையன். சில சமயங்களில் நான் ரோஹித்தின் குறும்புகளால் சலிப்படைந்து விடுவேன். அவன் தனது வயதிற்கு மீறிய பெரிய பெரிய குறும்புகளை செய்வான். அன்றைய தினமும் நான் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் அவசரமாக சமைத்து கொண்டிருந்தேன். ரோஹித் எப்போது சமையலறைக்குள் வந்து என் பின்னால் நின்றான் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவரின் பார்வையின் வெப்பத்தை உணர்ந்து நான் திரும்பி பார்த்தேன். ரோஹித் சரியாக என் பின்னால் நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவசரப்பட்டு நேராக சென்றேன். ரோஹித், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏதாவது வேண்டுமா என்றேன். அண்ணி மிகவும் சூடாக இருக்கிறது. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது புத்துணர்ச்சி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றான். அவன் பேச்சின் பொருள் எனக்கு புரியவில்லை. நான், அப்படியானால் ரோஹித், ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீர் எடுத்து குடி. இங்கிருந்து போ, நான் வேலை செய்ய வேண்டும் என்றேன். நான் மீண்டும் என் வேலையில் மூழ்கியிருந்தேன். அடுத்த நொடியே நான் அதிர்ச்சியடைந்தேன். என் இடுப்பில் ஒருவரின் கைகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்தேன். நான் உடனே திடுக்கிட்டு பின்னால் நகர்ந்தேன். ரோஹித் சிரித்துக்கொண்டே, அண்ணி, என்னவாயிற்று? நான் உங்கள் இடுப்பிலிருந்த வியர்வையைத்தான் துடைத்தேன். பாருங்கள் எவ்வளவு வியர்வை கொட்டுகிறது என்றான். ரோஹித்தின் கண்கள் இன்னும் என் இடுப்பில்தான் இருந்தன. நான் அவசரமாக என் புடவையின் முனையை என் இடுப்பை சுற்றி சுற்றினேன். ரோஹித், சமையலறையை விட்டு வெளியே போ. என்னிடம் என்ன இந்த முட்டாள்தனம்? எனக்கு இந்த வகை வேடிக்கை சுத்தமாக பிடிக்காது. நீ என் மைத்துனர், உன் வரம்பில் இரு என்றேன். ரோஹித் சிரித்துக்கொண்டே அறைக்கு வெளியே சென்றான். நான் ஒவ்வொரு முறையும் அவனை கண்டித்தேன். ஆனால் என் கோபத்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவன் என்னுடன் அப்படிப்பட்ட செயல்களை செய்வான். அது என் கோபத்தை தூண்டும். நான் ராகுலின் அருகாமையை விரும்பினேன். ஆனால் அவர் எனக்கு அருகில் வரமாட்டார். நான் ரோஹித்திடமிருந்து விலகி செல்ல விரும்பினேன். ஆனால் அவன் என்னிடம் ஒட்டிக்கொள்ள முயற்சி செய்தான். நான் ஒரு விசித்திரமான இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டேன். நான் ரோஹித்தின் செயல்களை பற்றி என் மாமியாரிடமோ அல்லது ராகுலிடமோ சொல்ல விரும்பினாலும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ரோஹித் அப்படித்தான். அவனது எந்த ஒரு பெரிய தவறையும் கூட எல்லோரும் ஒரு விளையாட்டுத்தனமாகவே கருதி அலட்சியப்படுத்தி விடுவார்கள். மேலும் நான் என் மாமியார் வீட்டில் எனது பெயரை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அன்றைய தினமும் வீட்டில் யாரும் இல்லை. ராகுல் அலுவலகம் சென்றிருந்தார். என் மாமியார், நாத்தனார் மற்றும் என் மைத்துனர் ரோஹித் ஆகியோர் ஷாப்பிங் செய்ய சந்தைக்கு சென்றிருந்தனர்.
என் மாமியார் என்னையும் மறுபடி கேட்டார். ஆனால் இந்த அதிகப்படியான வெப்பத்தில் செல்ல எனக்கு விருப்பமில்லை. நான் வீட்டில் அமைதியாக அறையில் அமர்ந்து மொபைலில் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென அந்த படத்தில் ஒரு மிகவும் காதல் நிறைந்த காட்சி வந்தது. நான் அந்த காட்சியில் மூழ்கி போனேன். என் கற்பனையில் ராகுல் வந்தார். நான் ராகுலுடன் இது போன்ற காதல் தருணங்களை செலவிட விரும்பினேன். ஆனால் இது என் விதியில் இல்லை என்று தோன்றியது. எங்கள் திருமணம் முடிந்து 2 மாதங்களாகிவிட்டன. ராகுல் ஒரு முறை கூட எனக்கு அருகில் வந்ததில்லை. நான் இன்னும் அந்த காட்சியை பார்ப்பதில் மூழ்கியிருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் ரோஹித்தின் குரல் கேட்டது. அண்ணே, காட்சி மிகவும் ரொமான்டிக்காக இருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த காட்சியை பார்த்ததும் உங்கள் இதய துடிப்பு வேகமாகிறது. உங்கள் முகத்தில் ரோஜா மலர்கள் விரிந்துள்ளன என்றான். நான் சற்றென்று சோபாவிலிருந்து எழுந்தேன். ரோஹித், நீ ஷாப்பிங் செல்லவில்லையா? எப்படி திரும்பி வந்தாய் என்றேன். என் பேச்சை கேட்டு ரோஹித், ஆம், நான் சென்றேன். ஆனால் திரும்பி வந்து விட்டேன். ஏனென்றால் வெப்பம் மிகவும் அதிகமாக இருந்தது. நான் அம்மாவிடமும் அக்காவிடமும் எனக்கு தலைவலிப்பதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டேன் என்றான். நான் அவனை அலட்சியம் செய்துவிட்டு என் அறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் திடீரென ரோஹித் என் கையை பிடித்து நிறுத்தினான். அண்ணி, நான் உங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறேன். நீங்கள் இளம் பெண், அழகானவர், மேலும் கவர்ச்சியானவர். ஆனால் இதுவரை உங்கள் கணவரின் அன்பை நீங்கள் பெறவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏங்குவதும் அமைதியற்று இருப்பதும் நியாயமானதுதான். அண்ணி, நான் உங்கள் தவிப்பை புரிந்து கொள்கிறேன் என்றான். அதிர்ச்சியுடன் நான் ரோஹித்தை பார்த்தேன். நான் எதுவும் தெரியாதது போல், நீ என்ன சொல்ல வருகிறாய்? உன் பேச்சின் அர்த்தம் என்ன என்றேன். அவன் என் முன்னால் வந்து நின்றான். என் கண்களை நேராக பார்த்தபடி, அண்ணி, எனக்கு உங்களுக்கும் அண்ணாவிற்கும் இடையே எந்த உறவும் இல்லை என்று நன்றாக தெரியும். அண்ணா ஒரு முறை கூட உங்களுக்கு அருகில் வரவில்லை. அண்ணா ஒரு முறை கூட உங்கள் அழகை உணரவில்லை என்றான். அவன் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்க்க ஆரம்பித்தான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரோஹித், இது என்ன முட்டாள்தனமான விஷயங்களை பேசுகிறாய்? இது என்ன செயல்? நீ ஒவ்வொரு முறையும் உன் எல்லையை மீறுகிறாய். என்னிடம் இந்த மாதிரி பேசாதே. இல்லை என்றால் நான் உன் அண்ணனிடம் புகார் அளிப்பேன் என்றேன். அவன், ஆனால் அண்ணி, இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் எந்த தவறான விஷயத்தையும் சொல்லவில்லையே. எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாவின் எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும். அவர் ஏன் உங்களுக்கு அருகில் வரவில்லை என்றும் எனக்கு தெரியும். வேண்டுமானால் சொல்லுங்கள். நான் அண்ணாவின் குறையை நிறைவு செய்ய முடியும். உங்கள் எல்லா தாகத்தையும் ஒரே நொடியில் என்னால் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரோஹித் அமைதியானான். கோபத்தால் என் உடலில் ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. ரோஹித் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். 18, 19 வயதுள்ள ஒரு பையன் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அதிர்ச்சியுடன் ரோஹித்தை பார்த்தேன். அவனுக்கு 18, 19 வயதுதான் என்றாலும் அவன் உடல்வாகு அவனது அண்ணா ராகுலை போலவே இருந்தது. ராகுலை போல வலிமையான இளைஞன் இல்லை என்றாலும் அவன் உயரம் ராகுலுக்கு இணையாக இருந்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். ராகுல் ஏன் எனக்கு அருகில் வரவில்லை என்ற ரகசியத்தை ரோஹித் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். நான் என்னை கட்டுப்படுத்தி என் கோபத்தை அமைதிப்படுத்தினேன். நான் மிகவும் அன்பாக ரோஹித்திடம் பேசினேன். ரோஹித், அதையெல்லாம் விடு. உன் அண்ணா எனக்கு அருகில் வரவில்லை என்பது உனக்கு தெரியும் என்றால் அதன் காரணமும் என்ன என்பதும் உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? இந்த விஷயத்திற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது? ஏன் உன் அண்ணன் என்னை இவ்வளவு நாளாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்? நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ரோஹித், தயவு செய்து எனக்கு சொல் என்றேன். என் பேச்சை கேட்டதும் ரோஹித்தின் முகம் மலர்ந்தது. அவன் கண்களில் மயக்கத்துடன், இந்த ரகசியத்திற்கு நீங்கள் ஒரு விலை கொடுக்க வேண்டும். நான் அண்ணாவை பற்றி எல்லாவற்றையும் சொல்வேன். ஒவ்வொரு ரகசியத்தையும் சொல்வேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும். இப்போது எல்லாம் வெளிப்பட்டு விட்டதால் நான் என் மனதில் உள்ளதை உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. திருமணத்திற்கு முன்னரே என் இதயம் உங்கள் மீது விழுந்து விட்டது. உங்கள் இந்த அழகான மயக்கமான கண்கள், என் இதயம் அவற்றில் மூழ்கிவிட்டது. உங்கள் இந்த அழகான உடல் இரவில் என் தூக்கத்தை திருடுகிறது என்றான். ரோஹித் இப்படி கூறியதும் அவன் கண்களில் ஒரு போதை தென்பட்டது. அவன் பேசிய இந்த முட்டாள்தனமான தரமற்ற வார்த்தைகளால் உள்ளுக்குள் என் ரத்தம் கொதித்தது. இப்போதே அவன் முகத்தை அரைந்து சிவப்பாக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் ராகுலை பற்றிய முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ரோஹித் சொன்னான், நீங்கள் இன்று இரவு என் அறைக்கு வாருங்கள். நாம் சிறிது நேரம் ஒன்றாக இருப்போம். நான் உங்களுக்கு அண்ணாவின் ஒவ்வொரு ரகசியத்தையும் சொல்கிறேன் என்றான். ரோஹித்தின் இந்த தரமற்ற முட்டாள்தனமான பேச்சை கேட்டதும் கோபத்தால் என் நிலைமை மோசமானது.
அவன் தன் வீட்டிலேயே தன் அன்னையின் மீது கெட்ட எண்ணம் வைத்திருந்தான். அவன் கன்னத்தில் ஒரு அறை கொடுக்க வேண்டும் என்று என் மனம் துடித்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். நான் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதனால் இன்று இரவு ரோஹித்தின் அறைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். மாலை ராகுல் திரும்பி வந்தபோது மிகவும் சோர்வாக இருந்தார். தயவு செய்து அனிதா, ஒரு கப் காபி போட்டு தாருங்கள். மிகவும் சோர்வாக இருக்கிறது, தலைவலியும் அதிகமாக இருக்கிறது என்றார். நான் உடனே அவருக்கு ஒரு கப் காஃபி போட்டு எடுத்து வந்தேன். காஃபி குடித்த பின்னரும் அவருக்கு அமைதி கிடைக்கவில்லை. நான் தயக்கத்துடன், நான் உங்கள் தலைக்கு மசாஜ் செய்யட்டுமா? உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என்றேன். ராகுல் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் தலையசைத்து சரி என்றார். என் காலடியில் வந்து அமர்ந்தார். நான் கட்டிலில் அமர்ந்து மெதுவாக அவரது தலைக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். ராகுல் நிம்மதியாக உணர்ந்தார். அடுத்த நொடியே அவர் என் கையை பிடித்து கொண்டார். என் பக்கம் திரும்பி அமர்ந்து, அனிதா, நீ மிகவும் நல்லவள். என் வாழ்க்கையில் நீ வந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளன. நான் வாழ்க்கையின் மீது காதல் கொண்டேன். நான் வாழ விரும்புகிறேன். உன்னுடன் வாழ்க்கை பயணத்தை தொடர விரும்புகிறேன். நீ என் வாழ்க்கையில் முன்னரே வந்திருக்க வேண்டும். அப்படியானால் இன்று என் வாழ்க்கையில் இந்த துரதிர்ஷ்டம் இருந்திருக்காது. ஆனால் அனிதா, நீ என் வாழ்க்கையில் மிகவும் தவறான நேரத்தில் வந்திருக்கின்றாய். என் வாழ்க்கையில் எதுவும் எஞ்சி இருக்காத போது அனிதா, நான் உனக்கு அநீதி இழைக்கின்றேன். இதற்காக கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார். அனிதா, என்னால் உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாது. நான் உன்னை ஒரு திருமண உறவில் கட்டி போட்டு உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். என்னால் என் கணவன் என்ற கடமையை கூட நிறைவேற்ற முடியவில்லை. நீ என்னுடன் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் வாழ்க்கையிலிருந்து சென்று விடு அனிதா. சென்று உன் வாழ்க்கையை ஒரு புதிய தொடக்கத்துடன் ஆரம்பி என்று சொல்லிக்கொண்டே ராகுல் கதறி எழ ஆரம்பித்தார். நான், ராகுல், உன் மனதின் துயரத்தை ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டால் மனதில் உள்ள சுமை இறங்கிவிடும். உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்னிடம் சொல். சொன்னால் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ராகுல், நான் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றுக்கொள்வேன். நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் என்றேன். இல்லை அனிதா, எல்லாம் முடிந்துவிட்டது. இனி எதுவும் நடக்காது என்று சொல்லிக்கொண்டே ராகுல் அறையை விட்டு வெளியே சென்றார். நான் அவர் பின்னால் சென்றேன். ஆனால் அவர் வீட்டிலிருந்தே வெளியேறிவிட்டார். ராகுலின் உண்மை என்னவென்பதை இப்போது ரோஹித் மட்டுமே எனக்கு சொல்ல முடியும். இன்று இரவு நான் ரோஹித்தின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. என் இதயம் பயத்தில் நடுங்கியது. ரோஹித் என்னுடன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் என் வாழ்க்கை அழிந்துவிடும். என் மரியாதையை பணயம் வைத்து என் திருமணத்தை காப்பாற்ற நான் விரும்பவில்லை. நான் பலமுறை என் மாமியார் மற்றும் என் நாத்தனாரிடம் சுற்றி வளைத்து பேசி ராகுலை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் அவர்களும் எனக்கு எந்த ஒரு திருப்தியான பதிலை தரவில்லை. இரவு கிட்டத்தட்ட 12 மணிக்கு ராகுல் அறைக்கு வந்தார். அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் அழுதுள்ளார் என்று நினைக்கின்றேன். அவரது கண்கள் சிவந்து நெருப்பு போல இருந்தன. என்னை புறக்கணித்த அவர் சோபாவில் சரிந்து படுத்தார். சிறிது நேரத்திலேயே தூங்கிவிட்டார். நானும் ராகுலை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன். ராகுல் தூங்கிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு நான் மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். அமைதியாக ரோஹித்தின் அறைக்கு சென்றேன். ரோஹித் எப்போதிலிருந்து என் வருகைக்காக காத்திருந்தானோ தெரியவில்லை. என்னை பார்த்ததும் அவனது முகத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. அவன் பாய்ந்து என் அருகில் வந்தான். என் கையை பிடித்து என்னை தனது கட்டிலில் அமர வைத்தான். அவன் தொட்டபோது என் கைகளில் ஊசிகள் குத்துவது போல் உணர்ந்தேன். ஆனாலும் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ரோஹித்தை பேச்சில் ஈடுபடுத்தி அவனிடமிருந்து ராகுலின் உண்மையை வெளிப்படுத்துவேன் என்று நினைத்தேன். ரோஹித், பார், நான் உன் அருகில் வந்துவிட்டேன். தயவு செய்து இப்போது ராகுலை பற்றிய உண்மையை எல்லாம் என்னிடம் சொல் என்றேன். ஆனால் ரோஹித் ஒன்றும் அத்தனை எளிதானவன் இல்லை. ஒரே இழுப்பில் அவன் என்னை அவன் அருகில் இழுத்தான். போதைக்குரிய தோணியில், அண்ணி, இன்னும் இரவு இளமையாகத்தான் இருக்கிறது. இந்த இரவு மெதுவாக உருகட்டும். நீங்கள் உங்களை எனக்கு முழுமையாக அர்ப்பணித்து விடுங்கள் என்றான். ரோஹித் எனக்கு அருகில் வந்ததும் என் உடல் முழுவதும் நெருப்பு பரவியது. நான் முதலில் ரோஹித்திடமிருந்து உண்மையை வாங்கிவிட்டு என் வேலை முடிந்ததும் அவனை 4 வார்த்தைகள் திட்டிவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவன் ஏற்கனவே தயாராக இருந்தான். நான் அவனை என்னை விட்டு விலகித் தள்ள முயற்சி செய்தேன். ரோஹித், உனக்கு அறிவிருக்கிறதா? உன் வரம்பை மீறாதே. நான் உன் அண்ணி என்றேன். நான் அவன் கைகளிலிருந்து விடுபட கடுமையாக போராடினேன். ஆனால் அவனுக்கு ஆசை வெறி பிடித்திருந்தது. அவன் என்னை தன் கைகளில் பிடித்து கொண்டான். என் பொறுமை இப்போது முடிந்துவிட்டது. நான் ரோஹித்தை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் அறைந்தேன். எச்சரிக்கை ரோஹித், எனக்கு அருகில் வராதே. நான் இங்கு ராகுலின் உண்மையை அறிந்து கொள்ளத்தான் வந்தேன். உன் ஆசைக்கு இரையாக வரவில்லை என்று கத்தினேன்.
நான் அறைந்ததால் ரோஹித் கோபமடைந்தான். அவன் மீண்டும் என் கையை பிடித்து என்னை அவன் அருகில் இழுத்தான். தன் முகத்தை தன் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து, நீ இப்போது எனக்கு இவ்வளவு அருகில் வந்திருக்கும் போது உன்னை பெறாமல் நான் போக மாட்டேன் என்றான். இதை சொல்லிக்கொண்டே அவன் எனக்கு அருகில் வந்தான். அவன் என்னுடன் தவறாக நடந்து கொள்வதற்கு முன் ஒரே இழுப்பில் அறையின் கதவு திறக்கப்பட்டது. ராகுல் உள்ளே வந்தார். அவரை கண்டதும் என் உணர்வுகள் பறந்துவிட்டன. ரோஹித்தின் உணர்வுகளும் பறந்துவிட்டன. அவன் சற்றென்று என்னை விட்டு விலகிச் சென்றான். நான் ஏறிட்டு ராகுலிடம் ஏதாவது சொல்வதற்கு முன் ரோஹித் ராகுலிடம் சென்று, அண்ணா பாருங்கள், அண்ணி என்னுடன் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று. இவள் என் அறைக்குள் வந்தாள் என்று சொன்னான். ரோஹித் சொன்னான், இவள் என்னை பிடித்து கொள்ள முயற்சி செய்தாள். உன் அண்ணா என் தேவைகளை நிறைவேற்றவில்லை. என் உணர்வுகள் என்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை. நீதான் என் உணர்வுகளை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாள். அண்ணி என்னுடன் தவறான காரியத்தை செய்ய முயற்சி செய்தாள். அண்ணா, அண்ணி ஒரு மோசமான பெண், அவள் நல்லவள் அல்ல என்றான். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ராகுல் ரோஹித்தின் பேச்சை கேட்டுவிட்டால் என் குடும்பம் இப்போதே அழிந்துவிடும். நான் முன்னால் சென்று ராகுலிடம் ஏதோ சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் கையை அசைத்து என்னை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். அடுத்த நொடியே நான் அதிர்ச்சி அடைந்தேன். ராகுல் ரோஹித்தின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். தரம் கெட்டவனே, உன் பேச்சையெல்லாம் நான் கேட்டேன். அனிதா மீது குற்றம் சுமத்தி நீ உன்னை சரி என்று நிரூபிக்க விரும்புகின்றாயா? நான் உன் பொய்யை நம்புவேன் என்று நினைத்தாயா? அனிதா இரவு 12 மணிக்கு அறையிலிருந்து வெளியே வந்தபோதே எனக்கு சந்தேகம் வந்தது. முதலில் அவள் தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு சென்றிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் தண்ணீர் அறையில் இருந்தது. பிறகு அனிதா ஏன் இரவில் அறையை விட்டு வெளியே வந்தாள் என்று நான் அப்போதே அனிதாவுக்கு பின்னால் வந்தேன். அவள் உன் அறைக்குள் வருவதைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். எங்கோ ஏதோ தவறு இருந்தது. நான் அனிதாவுக்கு பின்னால் வந்து உன் அறையின் கதவு பக்கத்தில் நின்றேன். நீயும் அனிதாவும் பேசிய அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ என்ன ரகசியத்தை சொல்லப் போகிறாய்? அதற்கு பதிலாக அனிதாவுடன் தவறு செய்வாயா? உன் தந்திரம் பழித்துவிடும் என்று நினைத்தாயா? என் தவறுதான். நான் அனிதாவிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்க வேண்டும். இதை சொல்லிக்கொண்டே ராகுல் ரோஹித்தை கடுமையாக அடிக்க ஆரம்பித்தார். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். ராகுலின் அடிக்கு பிறகு ரோஹித் தன் தவறை ஒப்புக்கொண்டான். ரோஹித் கூறிய உண்மையை கேட்டு நானும் ராகுலும் முற்றிலும் நடுங்கி போனோம். இந்த இளம் வயது பையன் இவ்வளவு பெரிய சதி செய்வான் என்று நானும் ராகுலும் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ரோஹித் சொன்னான், அனிதா புகைப்படத்தை பார்த்தபோதே எனக்கு அவளை பிடித்துவிட்டது. நான் அனிதாவின் மீது பைத்தியமாகிவிட்டேன். நான் அனிதாவை எப்படியாவது அடைந்து விடுவேன் என்று என் மனதில் நினைத்து கொண்டேன். அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் அப்போதே உங்களை அனிதாவுக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தேன். இந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள், இவள் மிகவும் வெளுப்பாக இல்லை என்று சொன்னேன். ஆனால் நீங்கள், ரோஹித், நிறம் முக்கியமல்ல. இந்த பெண் எனக்கு பிடித்துவிட்டது. அவளிடம் ஏதோ இருக்கிறது. அதனால் முதல் பார்வையிலேயே நான் அவளிடம் பைத்தியமாகிவிட்டேன் என்று சொல்லி என்னை ஒதுக்கிவிட்டீர்கள். உங்கள் வாயிலிருந்து அனிதாவுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் அனிதாவை நான் அடைய விரும்பினேன். என் தந்திரம் இங்கு பலிக்காத போது நான் வேறு தந்திரங்களை செய்ய ஆரம்பித்தேன். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு காய்ச்சல் வந்தது. சில சோதனைகள் நடைபெற்றன. அதில் நான் மருத்துவருக்கு பணம் கொடுத்து ஒரு கூடுதல் அறிக்கையை இணைக்க வைத்தேன். அது எய்ட்ஸ் பற்றிய அறிக்கை. இந்த அறிக்கையில் உங்களுக்கு எய்ட்ஸ் இருப்பதாக மருத்துவர் கூறினார். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அன்றைக்கு மிகவும் அழுதீர்கள். அது என் மனதுக்கு மிகவும் அமைதியை கொடுத்தது. எனக்கு அமைதி கிடைத்தது. இப்போது நீங்கள் அனிதாவுக்கு அருகில் போக மாட்டீர்கள். இந்த உறவை முறித்து கொள்வீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் அனிதாவுடனான உறவை முறித்து கொள்ளாமல் அவளை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனெனில் இந்த நோய்க்கு பிறகு நீங்கள் அனிதாவுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அதுதான் நடந்தது. நீங்கள் அனிதாவுக்கு அருகில் போகவில்லை. இங்கே நான் அனிதாவை அடைவதற்கு எல்லா வழிகளையும் முயற்சி செய்தேன். ஆனால் அனிதா என் கையில் சிக்கவில்லை. பின்னர் நான் வேறு வழியில்லாமல் அண்ணாவின் ரகசியத்தை சொல்வதாக சொல்லி அனிதாவை என் அறைக்கு அழைத்தேன். என்று அனிதா என் அறைக்கு வந்தே விட்டாள். ஆனால் அனைத்தையும் நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்து விட்டீர்கள், காதுகளால் கேட்டு விட்டீர்கள் என்றான். ராகுல் முன்னால் சென்று ரோஹித்தின் சட்டையை பிடித்து தூக்கினார். அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டு, உன்னை தம்பி என்று சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் வாழ்க்கையை நீ நரகமாக்கி விட்டாய். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை போல உணர்ந்தேன். அனிதாவை தொடுவதற்கு கூட எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் என் நோய் அவளுக்கும் வந்துவிடுமோ என்று பயந்தேன். அதனால்தான் நான் அவளுக்கு அருகில் போகவில்லை என்றார். பிறகு ராகுல் கோபத்துடன் ரோஹித்தை தள்ளிவிட்டு,
உன் பொருட்களை பேக் செய். இங்கிருந்து செல்ல தயாராகு. உன்னை நான் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன். அங்கு சென்று உன் படிப்பை முடித்துக்கொள். அங்கேயே செட்டிலாக முயற்சி செய். உன் முகத்தை நான் மீண்டும் பார்க்க விரும்பவில்லை என்றார். இதை சொல்லிவிட்டு ராகுல் என் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்றார். அடுத்த நொடியே ராகுல் என் பக்கம் திரும்பி என் கைகளை பிடித்துக்கொண்டு, அனிதா, என்னை மன்னித்து விடு. என் தவறுதான். நான் உன்னை இவ்வளவு நாளாக குழப்பத்தில் வைத்திருந்தேன். நமது திருமணம் நடந்து 3 மாதங்களாகிவிட்டன. இந்த 3 மாதங்களில் நான் ஒரு முறை கூட உனக்கு அருகில் வரவில்லை. அதனால் உன் மனதில் நான் ஏன் உனக்கு அருகில் வருவதில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கும். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீ ரோஹித்தின் அறைக்கு சென்றாய். இன்று நான் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். அனிதா, நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். உன்னை இழந்து விடுவேன் என்ற எண்ணம் என் உயிரையே எடுக்கிறது. என் பொய்யான நோயை பற்றி தெரிந்தபோது நான் மிகவும் அழுதேன். நான் உன்னை இழக்க விரும்பவில்லை, ஆனால் உன்னை என்னுடன் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையையும் அழிக்க விரும்பவில்லை என்றார். இந்த உண்மையை கேட்டு நான் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். நடந்த அனைத்தும் சரியாக இல்லை, ஆனால் இறுதியில் எல்லாம் நல்ல விதமாக முடிந்தது. மகிழ்ச்சியால் என் இதயம் துடித்தது. ராகுல் என்னுடையவர் மட்டுமே. அவர் என்னை காதலித்தார். எனக்காக இரவுகளில் துடித்தார். எனக்காக அழுதார். இந்த உணர்வு என் இதயத்தின் புது உணர்வுகளை விதைத்து விட்டது. ராகுல் தன் கைகளை விரித்தார். நான் அவரது கைகளில் அடைக்கலமானேன். என்னை முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்தினார். என் காதருகில் வந்து மெதுவாக, அனிதா, அனுமதி இருக்கிறதா என்று கிசுகிசுத்தார். நான் வெட்கத்துடன் என் தலையை அவரது மார்பில் புதைத்துக் கொண்டேன். எங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்க அவருக்கு அனுமதி அளித்தேன். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிகவும் அழகான, இனிமையான இரவு. நான் என் காதலரின் கைகளில் இருந்தேன். என் காதலர் என் மீது தனது அன்பை பொழிந்து கொண்டிருந்தார். அனைத்தையும் மறந்து ராகுலின் காதலில் நான் மூழ்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை எங்களுக்கு ஒரு பிரகாசமான காலை பொழுதாக விடிந்தது. ராகுல் வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ரோஹித் கூட ராகுலை பார்த்தபோது கண்களை தவிர்த்து கொண்டான். 3 அல்லது 4 நாட்களில் ராகுல் ரோஹித்தை அமெரிக்காவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். என் மாமியார் மிகவும் பதட்டமாக இருந்தார். அவர் ராகுலிடம், ஏன் இவ்வளவு அவசரமாக ரோஹித்தை வெளிநாட்டிற்கு அனுப்ப விரும்புகிறாய் என்று கேட்டார். இருப்பினும் ரோஹித் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஒருவேளை அவன் தவறுக்காக வெட்கப்பட்டிருக்கலாம். அவனுக்கு தன் தவறு புரிந்திருக்கலாம். அதனால்தான் அவன் வெளிநாட்டிற்கு செல்ல அமைதியாக தயாராக இருந்தான். செல்வதற்கு முன் ஒருமுறை அவன் என்னிடம் வந்தான். என்னிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டான். நானும் திறந்த மனதுடன் ரோஹித்தை மன்னித்து விட்டேன். ரோஹித்தின் மனதில் குழந்தைத்தனம் இருந்தது. ஒருவேளை அந்த குழந்தைத்தனத்தில்தான் அவன் அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். ரோஹித் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு முதிர்ந்த, நல்ல ஒழுக்கமான ஆணாக, ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று அறிந்தவனாக திரும்பி வர வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்தேன்.